தற்பொழுது ஒரு அண்மை செய்தி பார்க்கலாம். டாஸ்மாக் மூலம் ரூபாய் 48,344 கோடி வருவாய் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழகத்துல 2024-25 நிதியாண்டுல டாஸ்மாக் வருமானம் 2,400 கோடி அதிகரிச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. அதாவது சட்டப்பேரவையில இன்றைக்கு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இந்த மதுவிலக்கு தொடர்பான அந்த கொள்கை விளக்க குறிப்புல சில டேட்டாக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, தமிழகத்துல மது விற்பனை செய்யக்கூடிய அரசு நிறுவனமான டாஸ்மாக் நிறுவனம் மூலம் இந்த 2024-25 நிதியாண்டுல அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வருவாய் 48,344 கோடி அப்படிங்கிற ஒரு தகவல் அதுல தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 2021-2022 நிதியாண்டுல அரசுக்கு கிடைத்த வருவாய் அப்படிங்கிறது 36,050 கோடியாக இருந்தது. 2022-23 நிதியாண்டுல இந்த வருவாய் 44,121 கோடியாகவும், அதே மாதிரி 2023 மற்றும் 24 நிதியாண்டுல அரசுக்கு டாஸ்மாக் மூலம் கிடைத்த வருவாய் 45,855 கோடியாக இருந்த சூழல்ல இப்போ இந்த 2024-25 நிதியாண்டுல அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது 2,489 கோடி உயர்ந்து 2024-25 நிதியாண்டுல மட்டும் 48,344 கோடி அரசுக்கு வருவாய் கிடைத்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் தான் அந்த கொள்கை விளக்க குறிப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.